ஓ நம சிவாய. மகாபெரிவா மிராக்கிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நாளைக்கு தைப்பூச திருவிழா, முருகப்பெருமானுக்கு உகந்த மிகவும் முக்கியமான விழாவான தைப்பூச விழா நாளைக்கு நடக்கப் போகுது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். முருக பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்குமே ஒரு முக்கியமான நாளாக இது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு 3 விதமான முக்கியமான விஷயங்கள், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். இந்த 3 விதமான வழிபாட்டு முறைகளை யார் ஒருத்தர் அவங்க வீட்டில் செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை, பொருளாதார தடை, தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பணத்தடை சுத்தமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, தடங்கள்லேயே போய்கிட்டு இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது அதற்கு உண்டான தடைகள் எல்லாமே விலகி அது எல்லாமே உடனுக்குடன் நடக்கக்கூடிய சூழ்நிலை இது உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும். வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ரொம்ப காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் சுமூகமான தீர்வை எட்டும். ஆக மொத்தம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒன் ஸ்டெப் சொல்யூஷனுங்கிற மாதிரி இந்த ஒரு தைப்பூச திருநாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் செய்கிறது தான் ரொம்பவே ஒரு அற்புதமான பலன்களை தருமே. அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை வந்து சேரும். நாளைக்கு வரக்கூடிய தைப்பூசம் ரொம்பவே ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வியாழக்கிழமைகளில் வருது. வியாழக்கிழமை எப்போவுமே குருவுக்கு உகந்த ஒரு நாள். குருங்கிறப்போ முருகனும் அங்கே வந்து நிற்கிறார். முருகப்பெருமான் ப்ளஸ் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் புதன், அது செல்வ வளங்களுக்கு உகந்த புதனுக்கும் உகந்த ஒரு நாளாக நாளைக்கு இருக்குது. அது கூடவே சனீஸ்வர பகவானுக்கும் சேர்ந்த ஒரு நல்ல நாளாக இது அமையுது. அதாவது தைப்பூசம், பூச நட்சத்திரங்கிறது இந்த 3 பேருக்குமே ரொம்ப உகந்த ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நம்ம இந்த ஒரு வழிபாட்டு முறையை வீட்டிலே செய்யும்போது அதிகப்படியான பலன்கள், நம்ம எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாமே கூட கைக்கு கிடைக்கும். நம்ம நினச்சது மட்டும் இல்லை, நினைக்காதது எல்லாமே நடக்கும். அது மாதிரி நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது உங்களுடைய விருப்பம். அது நீங்கள் கலண்டரில் நீங்கள் வழக்கமாக பார்க்குறது தான். நல்ல நேரம் பார்த்து செய்வீங்க, ஹோரைகள் பார்த்து செய்வீங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான டைம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை வழிபாடுகள், விளக்கேற்றி பூஜை வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம். அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையே நாளைக்கே பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அதனால் ரொம்பவே ஒரு அற்புதமான நாள். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இனிமேட்டு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டு முறையை கட்டாயம் செஞ்சுடுங்க. 3 விஷயங்களில் முதல் விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை வழிபாடுகளுக்கு முருகப்பெருமான் ஃபோட்டோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குன்னா அந்த ஃபோட்டோக்கு கட்டாயம் செவ்வரளி பூ, அது மட்டும் இல்லாமல் மறிக்கொழுந்து, இந்த 2 பூவையும் சேர்த்து மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கும் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா வேலுக்கும் இந்த மலரை சாத்தி வழிபாடு பண்ணணும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான முதல் விஷயம். 2வது விஷயமாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் எந்த விதமான பிரசாதங்கள் செஞ்சாலும் சரி, முக்கியமான பிரசாதமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் கட்டாயம் கலந்து வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த கோவிலுக்கு கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இது 2வது முக்கியமான விஷயம். 3வது சொல்ல போகிற இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதை கட்டாயம் எப்படியாவது உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு செஞ்சுடுங்க. என்னென்னா, நீங்கள் மத்தியானம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு 7 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும். 7 பேருங்கிறது ஒரு எண் தான். நீங்கள் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 7 பேருக்கு இந்த ஒரு உணவை தானமாக கொடுக்கணும். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் கொடுக்கலாம், புளியோதரை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் கொடுக்கலாம். இந்த 3 வகையான சாதங்களில் எது உங்களுக்கு கிடைக்குதோ செய்ய முடியுமோ அதை ஒரு 7 பேருக்கு, குறைந்தது ஒரு 7 பேருக்கு தானமாக கொடுக்க பாருங்கள். 7 பேருக்கு மேலே எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். குறைந்தபட்சம் ஒரு 7 பேருக்கு கொடுத்தாகணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
அதுலேயும் இந்த சாப்பாடுகளை கொடுக்குறது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி சாப்பாடு கொடுக்க முடியாது, நான் வெளியே ஆஃபீஸ் போயிடுவேன், வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் மனசார முருகனை வேண்டிக்கிட்டு ஒரு டீ கடையில் நீங்கள் ஒரு முடியாதவங்க யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச டீ வாங்கி கொடுங்க. அதுவே ரொம்ப ஒரு பெரிய பலன்களை தரும். டீலேயுமே பார்த்தீங்கன்னா, இஞ்சி டீ, லெமன் டீலாம் கிடைக்கிது. லெமன் டீ மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க பாருங்கள். லெமன் டீ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதனால் அது பொருளாதாரத்துக்கு உகந்த ஒரு விஷயம். லெமன் டீ தானமாக கொடுக்குறது இது ரொம்ப நகைச்சுவையான விஷயம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். அதனால் தாராளமாக உங்களுக்கு எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கட்டாயம் தைப்பூசமான நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளம் பெற பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.